மற்றும் தென்னை ஆராய்ச்சி இந்திய அளவில் செயல்பட்டு கொண்டிருக்கும் இயக்குனர் அவர்களுக்கும், சன் டிவியின் ஆர்ஜே அவர்களுக்கும், இவ்விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் லா ஃபவுண்டேஷன் ZHA சஸ்டைனபிலிட்டி ப்ரோக்ராம் மிகச்சிறப்பாக மாநகராட்சி பள்ளிகளில் செயல்படுத்தி கொண்டிருக்கும் திருமதி லதா சுந்தரம் அவர்களும், அதற்கு மேலாக இதையெல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கும் மதிப்புக்குரிய கார்கி அவர்களுக்கும், அவர்களுடைய நிர்வாக குழுவினர்களுக்கும், இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும், எங்களுடைய மாணவ செல்வங்களுக்கும் மற்றும் அரங்கில் வீற்றிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். சஸ்டைனபிலிட்டி, சஸ்டைன் அப்படின்னா உங்களுக்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க. சஸ்டைன் அப்படின்னா நீங்கள் எதைய பொருள்படுத்தியிருக்கிறீங்க, யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? சஸ்டைன் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வகுப்புகள் எடுத்திருக்கிறாங்க, வகுப்புகள் எடுக்கப்பட்டது உண்மைதானே? நீங்கள் வகுப்பை கவனிச்சிருந்தீங்கன்னா சஸ்டைன் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு பொருள் என்ன புரிஞ்சுட்டீங்க? சஸ்டைனபிலிட்டி. அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். இந்த மேடையிலேயே இருக்கிறாங்க உதாரணம். ஒருவர் மாநகராட்சி பள்ளியில் படித்தவர், ஒருவர் அரசு பள்ளியில் படித்தவர். 2 பேருமே சஸ்டெயின் ஆகி இப்போ இவ்வளோ பெரிய மிகச்சிறப்பான ஒரு மேடையில் வந்து இருக்கிறாங்க. அப்படிங்கிறதே ஒரு சஸ்டைனபிலிட்டி தான். தமிழ் அந்த இடத்துல நிலைத்து நிற்குதுன்னு அர்த்தம். யாருக்கு இனி பொருள் புரியல? ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒன்று நிலைச்சு நிற்கணும், அதை பயன்படுத்தி நம்ம மேலே வரணும். சொல்லுப்பா. வெரி குட். நிலைத்தன்மை, நிலைத்தன்மையாக இருக்கணும். பூமி நிலைத்தன்மையாக இருக்கிறனால தான் நம்ம உயிரோடு இருக்கிறோம். இங்கே பூமிக்கு உள்ளே இருக்கிறோமா, பூமிக்கு வெளியில் இருக்கிறோமா? பூமிக்கு உள்ளே இருக்கிறவங்களாம் கை தூக்கு பார்க்கலாம். பூமிக்கு உள்ளே இருக்கிறவங்களாம், பூமிக்கு உள்ளே இருக்கிற நம்ம அப்படிங்கிறவங்களாம் கை தூக்கு பார்க்கலாம். பூமிக்கு வெளியே? வெரி குட். பூமிக்கு உள்ளே இருந்தோம் அப்படின்னா ராக்கெட் விட்டால் என்ன ஆகுன்னு யோசிச்சு பாருங்கள். என்ன ஆகும்? பொத்தல் போட்டு போயிடுமா பூமியை? சரி, ஓகே. இப்போ பூமி நமக்கு எல்லா ஆதாரம் கொடுக்குதா? எல்லா வாழ்வாதாரம் நமக்கு கொடுக்குதா இல்லையா? அந்த பூமியை நம்ம எப்படி பார்த்துக்கணும்? எப்படி பத்திரமா பார்த்துக்கலாம்? சுற்றுச்சூழல் பாதிப்படையாமல் பார்த்துக்கணும். போன வருஷம் இதே ஆண்டில், போன கல்வி ஆண்டில் நம்ம மதிப்புக்குரிய ஆணையாளர் அவர்கள் இங்கே வருகை புரிந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை பற்றி சொன்னாங்க. ஒரு நாளைக்கு நம்ம கோயம்புத்தூர் கார்பரேஷனில் 1000 டன் குப்பை சேகரமாகுது. 1000 டன் குப்பையுமே நேராக செட்டிபாளையம் ஒரு கம்போஸ்ட்டுக்கு போய் சேருது. அந்த குப்பை தொட்டி ஒரு நாள் பார்க்கணும் அப்படிங்கிறது சார் சொல்லியிருக்கிறாரு. ஒரு நாளைக்கு அதையும் நம்ம பார்த்துருவோம். நம்ம போடுற குப்பையெல்லாம் அங்கே பாவமாக உட்காண்ட்ருக்கு. பாவமான ரொம்ப இதாக இல்லை, வருத்தமாக இல்லை, நம்ம செஞ்ச பாவமெல்லாம் அங்கே இருக்குது. அத்தனை பிளாஸ்டிக் குப்பைகள். அங்கே போய் அந்த யாரை பார்க்கணும் ஒரு நாள் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சது அப்படின்னா அங்கே அதை கூட்டிகிட்டு போய் காமிப்போம். அந்த குப்பையினால் இந்த பூமி எவ்வளவு பாதிப்படையுது அப்படிங்கிறத அந்த நீங்கள் குப்பை பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். பைக் ரேஸ் ஓட்டக்கூடாது. எங்கே ஓட்டலாம்? அதுக்குண்டான இடத்துல ஓட்டிக்கலாம் இல்லையா? ரேஸுக்கு அதுக்குண்டான ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடத்துல ஓட்டிக்கலாம். இதே சாதாரண ஒரு ரோட்டிலெல்லாம் ஓட்டிகிட்டு போனால் என்ன ஆகும்? ஆக்சிடெண்ட் ஆகும். ஆக்சிடெண்ட் ஆகி நம்ம எங்கே போயிடுவோம்? கேஸ்வாலிட்டிக்கு போயிடுவோம். உங்களை ஒரு நாளைக்கு கேஸ்வாலிட்டியில் கூட்டிகிட்டு போய் காட்டணும். கொஞ்சம் இனி பெருசான பிறகு அதெல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பைக் ஓட்டுறதெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிரும், வேகமெல்லாம். அப்படியெல்லாம் ஓட்டலாமா? ஓட்டக்கூடாது. சரியா? ஓட்டலாமா, ஓட்டக்கூடாதா? ஓட்டக்கூடாது. இப்போ இவ்வளோ பெரிய ஒரு இன்ஸ்டியூஷன் நம்மளுக்கு ஒரு இடம் கொடுத்து, இவ்வளோ லா ஃபவுண்டேஷன் வந்து நமக்கு ஒரு சஸ்டைனபிலிட்டி என்ன அப்படிங்கிறத பற்றி விலைக்கு கொடுத்து அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் எடுத்துருக்குறாங்க. அதுக்கு ஒரு சான்றிதழும் கொடுக்க போகிறாங்க. அவர்களுக்கு மாநகராட்சியின் சார்பாக, ஆணையாளர்களின் சார்பாகவும் நான் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். கிடைக்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளையும் வந்து நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தணும். நல்ல மனிதர்களாக இருக்கணுமா, பணக்காரராக இருக்கணுமா? நல்ல மனிதர்களாக உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அது ஒன்று மட்டும்தான் நிலைத்தன்மையாக இருக்கும்.
மற்றது எல்லாமே போயிடும், அழிஞ்சு போயிடும். நம்ம அதை கொடுத்துட்டு போனோம் அப்படின்னா அது தொடர்ந்து பின் வரக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அது வந்து என்ன ஆயிரும், பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த தலைமுறையை கட்டமைக்க போகிறவங்க நீங்கள் தான். அந்த உலகத்தில் நாங்களும் வாழணும், நீங்களும் வாழணும். எங்களுக்கெல்லாம் வயசாகிடும், நீங்கள் பெரியவங்க ஆயிடுவீங்க. அப்படிங்கிறப்ப என்ன சொல்லிக் கொடுக்கணும், இங்கே என்னெல்லாம் கற்றுக் கொடுக்கப்படுகிறதோ அதெல்லாம் நீங்கள் செயல்படுத்தணும். 40 வயசுக்கு உண்டான அனுபவம் உனக்கு கிடைக்குமா? இப்போ 40 வயசு உனக்கு வச்சுக்கப்போ, அந்த அனுபவம் உனக்கு இப்போ கிடைக்குமா? யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். 40 வயதில் நாங்கள் அனுபவித்ததெல்லாம் சேர்த்து தொகுப்பாக அவங்க எல்லாமே கற்றறிந்தவர்கள் அனைவருமே சேர்ந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. நம்மளுக்கு கொடுக்கும்போது அதை வாங்கிட்டு அதில் நம்ம என்ன பண்ணணும், கற்க கசடற. வெரி குட். அப்போ அதுக்கு தகுந்தபடி நிற்கணும். அப்போ இது எல்லாமே செயல்படுத்தணும். பேச்சை குறைச்சிட்டு செயல்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் நன்றி.